கற்புக்கரசியாக விளங்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தருட்டையும் மகாலட்சுமியும் ரதிதேவியும் குடியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களிடத்துல செல்வ வளமும் அழகும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை கைலாய மலையில குடியிருக்கக்கூடிய சிவபெருமான் மனைவி பார்வதி கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? பூலோகத்திலே வாழக்கூடிய பசுக்களை ஒவ்வொருத்தரும் வணங்கணும், தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நம்மளால அன்றாடம் பசுக்களுக்கு உணவு வழங்க முடியாட்டிதான் கூட மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்காவது உணவு வகைகள், புல்லு இதெல்லாம் கொடுக்கலாம். இதே மாதிரி ஒரு வருஷம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நாம விரும்பக்கூடிய எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும். நன்றி.